அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு திட்டமிட்டபடி வெள்ளிக்கிழமை பேரணி நடத்தப்படும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பொங்கல் பண்டிகைக்கு கட்டாயம் 1000 ரூபாய் ரொக்கத்தொகை கொடுக்க வேண்டும் என்றார். போன ஆண்டு கொடுக்க மாட்டேனாங்க, எல்லாரும் சண்டை போட்ட பிறகு 1000 ரூபாய் கொடுப்பாங்க. ஒரு ஆண்டும் இதே பிரச்சனையை செய்யறாங்க. அதனால் பொங்கல் என்பது மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பண்டிகை. மக்களுக்கு செலவு இருக்கும், விவசாய பெருமக்களுக்கு செலவு இருக்கும், எல்லோருக்கும் செலவு இருக்கும். ஆனால் இவங்க பொங்கலுக்கு பரிசு தொகை கொடுக்க வேண்டும். திமுக ஆட்சியில் பாலியல் வன்கொடுமை புகார்கள் அதிகரித்திருப்பதாக புள்ளி விவரங்களை குறிப்பிட்டு அண்ணாமலை பேசினார். போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் நடக்கிறது இல்லை. மக்கள் கேஸ் ரெஜிஸ்டர் பண்றது கிடையாது. காரணம், இவர்களுக்கு தெரியும் குற்றச்செயல்கள் அதிகரிக்கும் பொழுது அவங்கள பஞ்சாயத்து பண்ணி பைசல் பண்ணி அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு குற்றச் செயல்கள் பதிவு செய்யாத பொழுது யாருக்கும் தெரியாது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழகத்தில் ஏதோ கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னைக்கு சென்டர் சிட்டி சென்னைக்குள்ள எஃப்ஐஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதை டினை பண்றாங்க. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி, சீமான், விஜய் ஆகியோரது நிலைப்பாடுகளை வரவேற்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் மதுரையில் வெள்ளியன்று நடைபெறும் பேரணியில் ஒவ்வொரு பெண்ணும் கண்ணகியாக மாறி நீதி கேட்பார்கள் என பாஜகவைச் சேர்ந்த நடிகை குஷ்பு தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், பாஜக நடத்தும் பேரணியில் திமுகவும் பங்கேற்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். பெண்களுடைய பாதுகாப்புக்காக நடத்தக்கூடிய பேரணி இது. ஸோ அதுவும் தாண்டி நான் எல்லாருக்கும் திமுக, அதிமுக, விசிகே, வேற எந்த கட்சி இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த பேரணி பெண்களுக்கான பேரணி, எங்க கூட வாங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பேரணியில எத்தனை பெண்கள் இருப்பாங்களோ எல்லாரும் ஒவ்வொரு கண்ணகி. தான் 38 ஆண்டுகளாக கண்ணகியாக வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் குஷ்பு தெரிவித்தார். புது சூழ்நிலையம் சென்னைக்கு வந்து ஒரு 38 வருஷம் ஆச்சு. 38 வருஷமா கண்ணகியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். மனசுல பட்டது பேசுவேன், மனசுல பட்டது செய்வேன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் திமுக சார்பில் யார் குரல் கொடுத்தார்கள் என்றும் அவர் வினவினார். இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமித்ததில் உறுதியாக இருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். அன்புமணியுடன் கருத்து வேறுபாடு இல்லை என்றும் பேசி சரி செய்துவிட்டதாகவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். அண்மையில் புதுச்சேரியில் நடந்த பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் மேடையிலேயே அக்கட்சி நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகனான கட்சித் தலைவர் அன்புமணிக்கும் இடையே காரசார வாக்குவாதம் நடந்தது. இளைஞரணியின் தலைவராக முகுந்தனை ராமதாஸ் அறிவித்ததற்கு அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்தார். விழுப்புரம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ், இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமித்ததில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார். சரியா போச்சு. அவரு மறுபடியும் வந்தாரு, பேசணும். அது ஒண்ணு அன்னையதான் பொதுக்குழுல அறிவிச்சிட்டோம், நியமன கடிதமும் கொடுத்துட்டோம். பாமக பொதுக்குழுவில் நடந்தது உட்கட்சி விவகாரம்தான் எனவும் ராமதாஸ் குறிப்பிட்டார்.